ஆரம்பிக்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் ஏஇ 2025 நீங்கள் இப்போ எழுத போகிறீங்கனாலும் ஓகே, 2026 எழுதினாலும் சரி, 30, 31 ஓகேங்களா, எக்ஸ்எக்ஸ் நீங்கள் எப்போனாலும் இதை வந்து 2 டிஜிட் ஃபில் பண்ணுறவங்களும் நீங்கள் எழுதினாலும் சரி, இதனுடைய சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர் மோர் தென் 10 இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி இந்த சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ அனலைசிங் டேட்டா ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ மோர் தென் 12 இயர்ஸ் 10 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 கேட்டகரியாக கண்டக்ட் பண்ணாங்க. பிஃபோர் வந்து இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னாங்க, இது வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் ஆக்கிட்டாங்க. த டெஸ்ட் வில் பி கண்டெயின் ஆஃப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அண்ட் பி அப்ஜெக்டிவ் இன் நேச்சர் அப்படின்றோம். அப்ஜெக்டிவ் இன் நேச்சர் மட்டும் தான் நமக்கு சொல்கிறோம். சரிங்களா? டேரெக்டாக அப்ஜெக்டிவ் டைப், சம் கொஸ்டின் 2 மார்க் வந்து சம் கொஸ்டின்ஸ் 1.5 மார்க்ஸ் இருக்கிறனால டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருந்து நமக்கு. ஓகேங்களா? தேர் வில் பி தி 500 மார்க்ஸ் இன் தி டோட்டல் ஃபார் தி எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறோம். மொத்தம் வந்து 500 மார்க் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நியூ கேண்டிடேட்டுக்கு என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட்டேஜ் ஆஃப் தி சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இனிமேல் எழுத போகிறவங்க சரிங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிட்டேஜ் ஆஃப் தி சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? எஸ், போகலாங்களா? 2 செக்ஷனாக வந்து இது வந்து மேக்கப் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரிட்டன் எக்ஸாம் இஸ் மேக்கப் ஃபார் தி 2 செக்ஷன். 1 பார்ட், ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சப்ஜெக்ட் நம்மளுடைய டெக்னிக்கல் சப்ஜெக்ட். ஓகேங்களா? டெக்னிக்கல் சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா 300 மார்க்ஸ், அதாவது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 300 மார்க்ஸ், 200 கொஷின் நமக்கு கேட்குறாங்க. இதில் 200 கொஷினில் ஈச் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 200 கொஷினில் ஈச் கொஷின் வந்து 1.5 மார்க்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? பார்ட் 1ல். பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் 100 கொஷின் கொடுப்பாங்க. சரிங்களா? 100 கொஷின் கொடுப்பாங்க. 2 மணி நேரம் வந்து எக்ஸாம், 2 மார்க்ஸ் ஈச். ஓகேங்களா? பட் நம்ம சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ் கொடுக்குறாங்க எக்ஸாமுக்கு. சரிங்களா? பேப்பர் 1 மார்னிங் கண்டக்ட் பண்ணுறாங்க, பேப்பர் 2 வந்து ஆஃப்டர்நூன் பண்ணுறோம். இது கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா ஃபஸ்ட் நம்ம சிவில் சப்ஜெக்ட் எழுதுறதுனால நம்ம கொஞ்சம் சிவில் நம்ம நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கான்ஃபிடன்ஸ். சிவில் தான் நம்ம மேக்ஸிமம் அதிகமாக நம்ம சிவில் தான் படிப்போம் கம்பேர்ட் டு ஜென்ரல். ஃபஸ்ட்டு ஜென்ரல் பேப்பர் வச்சுட்டு நம்ம சிவில் எழுதணும் அப்படின்னா, ஜென்ரல் பேப்பர் சரியாக பண்ணல அப்படின்னா சிவில் நம்ம சரியாக பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபீலிங்லேயே நம்ம இருப்போம். இப்போ ஃபஸ்ட் நம்ம சிவில் நம்ம நல்லா எழுதிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா எழுதிடுவோம். ஜென்ரல் பேப்பர் நமக்கு என்ன ஆகும், ஓகே சிவில் நம்ம கான்ஃபிடென்ட்டாக பண்ணியாச்சு, ஜென்ரலில் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பண்ணலாம். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வேறு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்கு. ஓகே, அதில் வந்து நமக்கு 40 மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணோம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகேங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 40 மார்க் நம்ம, அதாவது 40% நம்ம வந்து ஸ்கோர் பண்ணணும். 40 மார்க் நமக்கு எடுக்கணும் அவுட் ஆஃப் 100க்கு. ஓகே, எஸ். ஸோ இப்போ நீங்கள் தமிழில் எலிஜிபிள் ஆனால் தான் நமக்கு வந்து மற்ற சப்ஜெக்ட் பேப்பரும் திருத்துவாங்க. ஸோ இந்த பேசிக்கெலாம் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட்டு போகிறோங்களா? ஓகே, இப்போ சிவில் இன்ஜினியரிங் டிகிரி ஸ்டாண்டர்ட் கோடு நம்பர் 261. ஓகேங்களா? இது நியூ சிலபஸ் தான். நியூ சிலபஸில் சில இதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம். அதையும் பாருங்கள். ஜேடிஓக்கு போட்டிருப்போம். இன்னும் அந்த டிஎன்பிசி டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு நம்ம இன்னும் போடலை. ஓகேங்களா? அதுவும் நான் ஃபியூச்சரில் பிளான் வச்சுருக்கேன், கண்டினியூ பண்ணலாம். இப்போ பேஸ்ட் ஆன் தட் யூனிட் அந்த சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா 10 டாபிக் தான் இருக்கும். பட் நம்மளுடைய சிலபஸ் படி ஆஸ் பர் நம்மளுடைய ஜென்ரல் சிலபஸ் படி மொத்தம் 14 டாபிக் ப்ளஸ் 1 மேக்ஸ், 15 டாபிக் மொத்தம். சரிங்களா? இப்போ 14 டாபிக் அப்படிங்கும்போது நமக்கு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஆர்சிசி டிசைன், ஸ்டீல் ஸ்ட்ரக்சர், ஸோ அதெல்லாம் வந்து கம்பைன் டாப்பிக்காக கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரீ டெஸ்ட்டு காங்கிட்டு அது நம்ம சேம் ஆர்சிசியில் வந்துடும். ஸ்டீல் ஸ்ட்ரக்சரை வந்து கம்பைன் பண்ணுவோம். அதில் 2 சப்ஜெக்ட். வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங் சொல்லிட்டு இந்த ஹைட்ராலஜி, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷன் இது எல்லாமே வந்து ஒரே டாப்பிக்கில் போட்டிருப்பாங்க. ஒரு 4-5 டாப்பிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டாப்பிக்கில் போட்டதுனால நமக்கு வந்து சப்ஜெக்ட் நமக்கு வந்து கம்மி தான், 10 தான் நமக்கு வரும் இதில். ஓகேங்களா? ஈச் ஒன் ஆவரேஜாக சொல்லணும் அப்படின்னா வெயிட்டேஜ் மார்க்கில் ஈச் சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதாவது 30 மார்க் ஈச் கொஸ்டின் வந்து 20 கொஸ்டின். இப்போ இந்த 18 to 22, 20 அப்படின்னா ஒரு சில கொஸ்டின் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. இது என்ன சப்ஜெக்ட், ஆர்சிசியில் வருதா இல்லை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பீரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிசியில் 0.45 FCK ஃபார் தி லிமிட் ஸ்டேட் மெத்தட். இதை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்னா 0.25 × √FCK நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா?
இப்போ இதே நமக்கு ஸ்டீல் செக்ஷனில் பீரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி பிளேட் நம்ம பார்ப்போம். அப்போ நமக்கு ஃபார்முலா வந்து நமக்கு எந்த சப்ஜெக்ட்டில் ஆட் பண்ணுறது நமக்கு தெரியாது. ஒரு +or-2 or 1% வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் வந்து ஸோ இதில் நமக்கு ஆட் ஆகிருக்கும். பட் ஜென்ரலாக நீங்கள் வெயிட்டேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லா சப்ஜெக்ட்லையும் வந்து பார்த்திங்கன்னா 20 கொஸ்டின் அப்படின்றது கன்ஃபார்ம், 30 மார்க் அப்படின்றது கன்ஃபார்ம். ஓகேங்களா? எஸ், போகலாங்களா? ஃபஸ்ட்டு சிவில் இன்ஜினியரிங் டிகிரி ஸ்டாண்டர்ட் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய சிலபஸ் இருக்குது. கோடு நம்பர் 261. ஓகேங்களா? இது வேணால் அந்த லிங்க் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? எஸ், சிலபஸோடைய லிங்க் டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. யூனிட் நம்பர் 1. ஓகே, யூனிட் நம்பர் 2. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? டிஎன்பிசிஏக்கு படிக்கிற நியூ கேண்டிடேட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. போகலாங்களா? பில்டிங் மெட்டீரியல் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் அப்படின்றோம். பில்டிங் மெட்டீரியல்ஸ் நம்ம தனியாக பார்த்துருப்போம். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் தனியாக பார்த்துருப்போம். கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, ஓகேங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக பார்த்துருப்போம். சரிங்களா? இவங்க ரெண்டையும் ஒரே இதை மெரிஜாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 22 கொஸ்டின்ஸ் கேட்டு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? 22 கொஸ்டின், அதாவது 30 மார்க் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. ஈச் ஒன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 மார்க் இல்லைங்களா? ஸோ ஆவரேஜாக 30 மார்க் நமக்கு வருது. ரெண்டாவது இன்ஜினியரிங் சர்வே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து இன்ஜினியரிங் சர்வே. ஏன்னா இது எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம லெபார்ட்டரியில் பண்ணியிருப்போம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் நமக்கு ஆவரேஜாக 20 கொஸ்டின் நமக்கு கேட்குறாங்க. 30 மார்க் நமக்கு வருது. சரிங்களா? எஸ், நெக்ஸ்ட்டு போகலாங்களா? சேம் யூனிட் 3 வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸோடைய ஃபுல் சிலபஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டாச்சு. அதுவும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 22 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதான் சொன்னேன் இல்லைங்களா, அனலைஸ் பண்ண முடியல. ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்லேயும் சேம் கான்செப்ட், அந்த பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி நமக்கு வரும். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்லையும் பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி நமக்கு வரும். இதுலேயும் தியரம் ஆஃப் 3 மூமெண்ட் யூஸ் பண்ணுவோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிளாப்னியாஸ் தியரம் ஆஃப் 3 மூமெண்ட் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னால ஒரு சில கொஸ்டினும் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் 22 கேட்டிருக்காங்க. 33 மார்க் நமக்கு இதில் வருது. ஓகேங்களா? ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்டு ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங், ஆர்சிசி, ஸ்டீல் ஸ்ட்ரக்சர், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 டாப்பிக்கும் வந்து ஹையர் வெயிட்டேஜ். நீங்கள் இந்த 3 டாப்பிக்கும் கேட் எக்ஸாம் சரி, நார்மலாக நீங்கள் கேட்டில் கிளியர் பண்ணோம்னா அந்த 3 டாபிக் படிச்சிங்கன்னா போதும். ஈஸியாக மோர் தென் 30 எடுத்துடலாம். ஓகேங்களா? எஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் 22 மார்க் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 22 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 18 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு 2 சில கொஸ்டின் இதில் வந்து ஆட் ஆகிருக்கலாம். ஓகேங்களா? எஸ், 20 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? எஸ், இதில் வந்து 18 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் மார்க் வந்து 27 மார்க் நமக்கு வருது. இதில் வந்து 33 மார்க் வருது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில். எஸ், போகலாங்களா? யூனிட் 5 ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் 1 மினிட். எஸ், 4-5. எஸ், ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 22 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் 33 மார்க். இதில் வந்து சாலிடாக கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயிலே வந்து பார்த்திங்கன்னா 5-6 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரிங்களா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி ரிலேஷன்ஸ் SE = WG, காமா = G × காமா W1 + E × காமா W, அந்த மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப அந்த ஃபார்முலாவே 2 கொஸ்டின்ஸ் வந்துடுது. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாயிலில் கொஸ்டின்ஸு, அடுத்து இந்த பர்மிபிலிட்டி, சீப்பேஜ் அனாலிசிஸ், இது எல்லாமே டேரெக்டாக ஒன் கொஸ்டின் ஈச் டாப்பிக்கில் ஒன் கொஸ்டின் நம்ம ஆட் பண்ணிடுறாங்க. இதுவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் நம்ம முடிச்சாச்சு. சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் டாபிக். ஓகே, எஸ், ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னாவே இதில் வந்து சாயில் அண்ட் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் ரெண்டுமே வந்துடும். சாயில் ப்ளஸ் ஃபவுண்டைன்ஸ். ஓகேங்களா? ஃபவுண்டேஷன்ஸ் ரெண்டுமே நமக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் இது, கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, எஸ், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். ஆக்சுவலாக என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் தான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இதான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்டு பொல்யூஷன் கண்ட்ரோல், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்டு முனிசிபல் சாலிட் வேஸ்ட் அண்ட் ஏர் பொல்யூஷன், இது எல்லா டாபிக் இதுலேயும் நமக்கு வந்துடும். இது நமக்கு ஒரு மாஸ் டாபிக் தான். 22 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போது 33 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? எஸ், நெக்ஸ்ட்டு டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட், ப்ரீ ஸ்ட்ரெஸ்ட் காங்கிரீட் அண்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ். சரிங்களா? ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலாக தனி டாபிக், இது ஒரு மாஸ் டாபிக் இது. ஓகேங்களா? இது எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா 20 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதாவது சம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் மெட்டீரியல்ஸில் போயிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கும்போது நமக்கு இதில் ஆர்சிசியில் மிக்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் இந்த டிசைன் ஆஃப் ஆர்சிசி காங்கிரீட்லேயே மினிமம் நமக்கு 15 கொஸ்டின்ஸ் வந்துடும். இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 10 கொஸ்டின் வந்துடும். மோர் தென் 25 கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். சரிங்களா? ஸோ ஆவரேஜாக பார்க்கும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா 20 கொஸ்டின்ஸ் 30 மார்க்ஸ் வந்து ஆவரேஜ் நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எஸ், நெக்ஸ்ட் ஹைட்ராலிக்
அண்டு வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்றோம். ஹைட்ராலிக் அண்டு வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங். ஹைட்ராலிக் அண்டு வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங்னா நமக்கு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து கரண்ட் இப்போ நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹைட்ராலஜி, இரிகேஷன், ஓகேங்களா. இரிகேஷன் தனியாக அவங்க கொடுக்கல, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பிக்கில் தான் வருது. இதுவும் நமக்கு ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 20 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10 மார்க், ஓகேங்களா. சாரி 10 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் மட்டும் 10 கொஷின்ஸ். இப்போ பேலன்ஸ் வந்து இந்த இரிகேஷன், ஹைட்ராலஜி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 கொஸ்டின், அதாவது 10 மார்க் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான இதுவும் ஒரு மாஸ் டாபிக் தான், சரிங்களா. எஸ், நெக்ஸ்ட் சிவில் இன்ஜினியரிங் டிகிரி ஸ்டாண்டர்ட் யூனிட் 8, ஓகேங்களா. அர்பன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், ஓகேங்களா. இந்த அர்பன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த அர்பன் அப்படின்றது இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 15 கொஸ்டின் தனியாக கட்டுறாங்கப்பா. 15 கொஸ்டின், அதாவது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 மார்க்கில் 20 மார்க் இதுலேயே வந்துடுது. மீதி 10 மார்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த அர்பன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அர்பன் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு நம்ம படிப்போம், சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கேஸ்லேயே இது வந்து மிக்ஸ் ஆகி வந்துடும் நமக்கு. அப்படிங்கும்போது இதில் வந்து 20 கொஸ்டின்ஸ் ஆவரேஜாக கேட்டிருக்காங்க, 30 மார்க், ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், சிபிஎம், பெர்ட், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் அண்ட் எஸ்டிமேஷன், பிஎம்சி, எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங். இது ரெண்டும் வந்து ஆக்சுவலாக தனித்தனி டாபிக். இதில் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மி தான் வெயிட்டேஜ் அப்படின்னு கம்மின்னு சொல்கிறத விட ஒரு 18 மார்க், ஓகேங்களா. ஒரு 18 மார்க்ஸ் தான் ஆவரேஜாக வந்து கேட்டிருக்காங்க. ஒரு 27 மார்க் நமக்கு வந்திருக்கு, சரிங்களா. எஸ், அதுக்குங்க சொல்லிட்டு இதை நம்ம வந்து இதை வந்து லாஸ்ட் சப்ஜெக்ட், அதாவது எதுக்காக வந்து மார்க் இந்த கம்மியாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டுருங்க அப்படின்றோம்னா இதோட ப்ரிஃபரன்ஸ்லாம் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு, சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சப்ஜெக்டை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம சொல்கிறது, சரிங்களா. எஸ், ஓகே. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சிவில் விங்ஸ் வந்து என்னுடைய செல்ஃப் ஸ்டடி நோட்ஸ், ஓகேங்களா. நான் கிளியர் பண்ண எக்ஸாம் பேஸ்ட் பண்ணி செல்ஃப் ஸ்டடி நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் வீடியோஸும் வந்து கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ். கண்டிப்பாக பாருங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லா எக்ஸாமும் யூஸ் ஆகும், சரிங்களா. ஜேடிஓ, ஓகேங்களா, ஜேஇ, ஏஇ எக்ஸாம் நான் ஒரு டைம் எழுதினேன், சரிங்களா. ஸோ எழுதும்போது எனக்கு சிவிலில் வந்து பார்த்திங்கன்னா 168 மார்க் வந்துச்சு. ஜென்ரல் நான் ஒன்றும் படிக்கல, அதில் 38 மார்க்ஸ் தான் எனக்கு வந்தது, ஓகேங்களா. நமக்கு வந்து ஜென்ரலில் வந்து எனக்கு 38 மார்க் தான் வந்து. டிஆர்பி ஓகே 2 டைம்ஸ் நான் எழுதினேன், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு டிஆர்பி கிளியர் பண்ண 140 மார்க்ஸ் எனக்கு வந்துச்சு. செகண்ட் டிஆர்பி வந்து 139, ஓகேங்களா. 139 மார்க்ஸ் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ எனக்கு இது நான் செலக்ட் ஆகலை இதில், ஓகேங்களா. இதில் செலக்ட் ஆனால் பட் ஆனால் சம் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. கேட் எக்ஸாம் வந்து 4 டைம்ஸ் எழுதினேன். 4 டைம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் கிளியர் பண்ணியாச்சு. ஓகே, பிஎஸ்யூ எக்ஸாம் ஐ ரைட் மோர் தென் 5 or 6 எக்ஸாம்ஸ். ஓகே, இது என்னென்ன எக்ஸாம் எழுதினா ஒரு ரிசல்ட்டெல்லாம் அப்படியே நம்ம வீடியோ போட்டிருப்போம், சரிங்களா. கேட் எக்ஸாம் வந்து 4 டைம்ஸ் எழுதிருக்கேன். ஹையஸ்ட் மார்க் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 47 அப்ராக்சிமேட்லி 48 மார்க், 47.7 பக்கமாக வந்துச்சு. மினிமம் மார்க் வந்து 31 பக்கமாக வந்தது, சரிங்களா. எஸ், ஸோ இந்த நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. கண்டினியூஸாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது நம்ம டெலிகிராம் லிங்க், சரிங்களா. அந்த டெலிகிராம் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் அப்டேட்னா உங்களுக்கு நோட்ஸ் ஷேரிங், ஓகேங்களா, பிடிஎஃப் ஃபைல் ஷேரிங், அதாவது என்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுவோம், சரிங்களா. எஸ், ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் ப்ரிஃபரன்ஸ், ஓகேங்களா. அந்த சப்ஜெக்ட் ப்ரிஃபரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் பேஸ் பண்ணி எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆஸ் பர் இந்த ப்ரிஃபரன்ஸ் படி தான் அந்த வீடியோ நம்ம போட்டுட்ருக்கோம், சரிங்களா. ஸோ இது வரலும் எழுதின எக்ஸாமை பேஸ் பண்ணி எந்த சப்ஜெக்டில் அதிக கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொஷின் பெற்றிருக்கோம். சம் கமாண்ட், ஓகேங்களா, சம் கமாண்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறோம், அது வேறு விஷயம். பட் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது 1 minute space I need. Yes, okay. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரிங்களா. அதுதான் உங்களுக்கு நமக்கு பேசிக்ஸ். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் தான் நமக்கு வந்து பேசிக்ஸ். அதை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இன்பிட்வீனில் உங்களுக்கு இந்த சடனாக வந்து ஆர்சிசி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து ஷியர் ஃபோர்ஸும்பாங்க, பெண்டிங் மூமெண்ட்டும்பாங்க. நியூவாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. நாங்கள் ரிவிஷன் பண்ணும்போதும் இது பெட்டர், ஓகேங்களா. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸும் பெட்டர், அதுதான் நான் ரிவிஷன் பண்ண போகிறேன், அதுவும் உங்களுக்கு பெஸ்ட்டு தான், ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்டீல் செக்ஷனில் நீங்கள் ஷியர், பெண்டிங், ஓகேங்களா. ஸோ டிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னு உங்களுக்கு பேசிக் புரிஞ்சிடும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையா, அவார்டு ஒன் அவுட் மாதிரி தான் நமக்கு இருக்கும். பட் இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டாபிக் இது, சரிங்களா. எஸ், ரெண்டாவது அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 3 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபவுண்டேஷன் ஸ்டடீஸ், பியரிங்னா என்னென்னு படிப்போம், பியரிங் கெப்பாசிட்டினா என்ன அப்படின்றத நம்ம நீட்டாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜியோ டெக்னிக்கல் முடிச்சதுக்கப்புறம் அதிக மாஸ் டாப்பிக்கே இருக்கும் கொஸ்டின் வர்றது வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். ஓகேங்களா, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இவிஎஸ் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். ஓகேங்களா, என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். அதுக்கப்புறம் ஆஸ் இட் இஸ் உங்கள் விருப்பம், நீங்கள் எந்த டாபிக் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஆர்சி ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஸ்டீல் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், ஸோ அப்படியே டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த அப் டு இந்த 5 டாபிக் வரும், இந்த 4 டாபிக் வரலும் டாபிக் வந்து செப்பரேட்டாக படிங்க. அதாவது ஒன்று முடிச்சதுக்கப்புறம் இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆர்சிசி படிக்கிறீங்க அப்படின்னா எகைன் பேரலாக ஸ்டீலும் படிக்கலாம், பேரலாக சர்வேயிங் படிக்கலாம், பேரலாக இரிகேஷன் படிக்கலாம், ஹைட்ராலஜி படிக்கலாம். அது ஒன்றும் நமக்கு பிரச்சனை கிடையாது. பிகாஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு மிக்சிங் டாபிக் வராது, தனித்தனியாக இருக்கும். இந்த 4 டாபிக் தான் நம்மளுடைய ஃபவுண்டேஷன், ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3ஆவது டாபிக் கூட நமக்கு கம்மி தான். இந்த 2 டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளுடைய அதர் சப்ஜெக்டோடைய ஃபவுண்டேஷன். சரிங்களா, ஃபஸ்ட்டு செலெக்ஷன் இஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இஸ் பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஓகே, ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.